தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் விஜய் தனி தீர்மானத்தை தாக்கல் செய்ய உள்ளார். கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலின் போது தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்பை இபிஎஸ் தவறவிட்டதாக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் குற்றம் சாட்டியுள்ளனர். கூட்டணிக்காக வந்த கட்சிகளை முறையாக பயன்படுத்தவில்லை என்றும் அதிமுகவில் இருந்து செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் 400 பேரை நீக்கியதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு அளித்து அமைச்சர்கள், வாரிய தலைவர்கள் பதவி கிடைக்காத வயிற்றெரிச்சலில் எஸ்பி வேலுமணி தரப்பு பேசுவதாக அதிமுக கொறடா அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேகாவுடன் தொடர்பு வைத்துள்ள எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்டோரை கட்சியில் இருந்து நீக்க கோரிக்கை விடுப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மறுவரையறை போலவே மேகதாது அணை விவகாரத்திலும் தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரச்சார நடைப்பயணத்தை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். முதலமைச்சர் விஜய் கூட்டிய எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக பங்கேற்காதது ஏன் என்பது அக்கட்சியின் முன்னாள் எம்பி கனிமொழி சோமுவின் பேட்டி மூலம் உண்மை வெளியே வந்திருப்பதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். திமுக பாஜகவுடன் நட்பு பாராட்டுகிறதா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு கனிமொழி சோமு அளித்த பதிலை சுட்டிக்காட்டி எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திமுக போன்ற இயக்கங்கள் தொகுதி மறுவரையறையை ஆதரித்து சட்டம் நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்களுக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கும் என MP துரை வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளும் பாஜக அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் 50% அளவில் தொகுதிகளை கூட்டுவதாக கூறி ஆதரவு கோரி வருவதாக கூறினார். மதுவை படிப்படியாக குறைப்போம் என்று சொன்ன தாவேகா பட்ஜெட்டில் 5000 கோடி ரூபாய் மதுவினால் கூடுதல் வருமானம் வரும் என்று தாக்கல் செய்துள்ளதாக MLA மார்க்கண்டேயன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு தாவேகாவில் பதவி கொடுத்தது கையூட்டு பெறுவதாகத்தான் கருத முடியும் என்றார். தொகுதி மறுவரைவு மசோதாவின் போது திமுக வெளிநடப்பு செய்தால் அது தமிழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே செய்யும் மிகப்பெரிய துரோகமாக இருக்கும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரைவு செய்யப்பட்டால் தமிழகத்தின் நாடாளுமன்ற தொகுதிகள் குறையும் என்றார். ஆன்லைனில் மது விற்பனை செய்வது தவறில்லை என்று காங்கிரஸ் MP கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு தமிழகத்தின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் நடவடிக்கை என்பதால் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என்றார். காவிரி விவகாரத்தில் தற்போது அனைத்து கட்சி கூட்டம் அவசியமில்லை என்றும் முதல்வர் விரும்பினால் கூட்டத்தை கூட்டலாம் எனவும் கூறினார். MBBS கவுன்சிலிங் தரவரிசை பட்டியல் இன்று வெளியாகும் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு மொத்தம் 150 இடங்கள் கூடுதலாக கிடைத்துள்ளதாகவும் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு பாதிக்கப்படாது என்றும் விளக்கம் அளித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 புதிய நீதிபதிகளுக்கு தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். K. கோவிந்தராஜன், ரஜனீஷ் பத்தியால், N. ரமேஷ் உள்ளிட்ட 8 பேரும், P. முருகன், MT சுமதி, S. அல்லி உள்ளிட்ட 7 மாவட்ட நீதிபதிகளும் பதவியேற்றுக் கொண்டனர். மதுரை ஆவின் மண்டல அலுவலகங்களில் பால் பொருட்கள் விற்பனையில் சுமார் 30 லட்சம் ரூபாய் வசூல் பணத்தில் முறைகேடு தொடர்பான புகாரில் 2 கண்காணிப்பாளர்கள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் BB குளம் ஆரப்பாளையத்தில் 15 லட்சம் ரூபாயும், பழங்கானத்தத்தில் 4.5 லட்சம் ரூபாயும் முறைகேடு நடந்திருப்பது ஊழல் தடுப்பு அதிகாரிகளின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தாவேகாவின் வளர்ச்சிக்காக MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்த முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கருக்காக விராலிமலை தொகுதியை விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்தார். எந்த தயக்கமோ சங்கடமோ அச்சமும் இல்லாமல் விராலிமலை தொகுதியை அவருக்கு கொடுங்கள் என தலைமையிடம் முதலில் சொன்னது தாம்தான் என்று அமைச்சர் முகமது பர்வேஸ் கூறினார்.
மணிமேல் மோசடி தொடர்பாக தமிழகம் முழுவதும் 837 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீஸ் தெரிவித்துள்ளனர். சுமார் 545 கோடி ரூபாய் மோசடியில் தொடர்புடையவர்களை குறிவைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் 601 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளனர். கால்நடை மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான EGHS குறித்து முதலமைச்சரிடம் நேரடியாக பேசப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் கமலி தெரிவித்தார். திருச்சி சமயபுரத்தில் நடைபெற்ற கால்நடை மருத்துவர்கள் சங்க நூற்றாண்டு விழாவில் பேசிய அவர் அனைத்து கோரிக்கைகளும் தகுந்த நேரத்தில் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றார். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் கொட்டும் மழையிலும் மாணவிகள் சித்திரை நடனமாடிய காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. பிரிட்ஜ் அகாடமி சார்பாக நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் 350க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்டு 45 நிமிடங்கள் இடைவிடாமல் நடனமாடினர். வெள்ளையனே வெளியேறு இயக்க தினத்தை முன்னிட்டு போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளை பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். வெள்ளையனே வெளியேறு என்ற அந்த முழக்கம் நமது விடுதலை போராட்டத்திற்கு புதிய ஆற்றலை ஊட்டியதாகவும் சுதந்திர வேள்வியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டோரின் நினைவுகளை போற்றி பாதுகாக்கவும் நாட்டு மக்களுக்கு வலியுறுத்தினர். தேசிய தேர்வு முகமை தொடர்பான முக்கிய விவகாரங்கள் குறித்து மத்திய கல்வி அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகளுடன் கல்வி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆலோசனை மேற்கொண்டார். ஒவ்வொரு மாணவரின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வெளிப்படையான மற்றும் நம்பகமான தேர்வு முறையை உருவாக்குவதிலேயே தங்கள் கவனம் உள்ளதாக பிரகலாத் ஜோஷி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கடந்த 3ஆம் தேதி கர்நாடக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சர் DK சிவகுமார் அமைச்சரவை மாற்றம் குறித்து கட்சி தலைமையுடன் ஆலோசிக்க டெல்லி சென்றடைந்தார். அமைச்சரவை மாற்றம் குறித்து இன்று ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவுடன் DK சிவகுமார் ஆலோசனை நடத்தவுள்ளதாக கூறப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலம் ஹாரிசகாரில் முன்னாள் முதலமைச்சர் மமதா பானர்ஜியின் கார் மீது போராட்டக்காரர்கள் கற்கள், காலணிகள், சேறு மற்றும் தண்ணீர் பாட்டிலை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல் நிலையத்தில் உயிரிழந்த திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர் பிர்ஜு கேட்டின் குடும்பத்தினரை சந்திக்க மமதா பானர்ஜி சென்றபோது அவரது வாகனத்தை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டனர். வாகனத்தின் கண்ணாடி மட்டும் திறந்திருந்தால் தமது மண்டை உடைந்திருக்கும் என மமதா பானர்ஜி பகீர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பாஜகவினருக்கு மட்டுமே காவல்துறை பாதுகாப்பு அளிப்பதாகவும் தமக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதற்கு மறுப்பு தெரிவித்த அம்மாநில பாஜக தலைவர் மமதா பானர்ஜி கார் மீதான தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை என கூறியிருக்கிறார். நாடு முழுவதும் 16 மாநிலங்களில் நடைபெற்று வரும் SIR பணிகளில் இதுவரை சுமார் 1.5 கோடி வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திரா, தெலங்கானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 12 மாநிலங்களில் முழுமையாக பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. அமலாக்கத்துறை இயக்குநர் ராகுல் நவீனின் பதவிக்காலத்தை மேலும் 1 ஆண்டுக்கு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை இடைக்கால இயக்குநராக நியமிக்கப்பட்ட ராகுல் நவீன் 2024ஆம் ஆண்டு முழுநேர இயக்குநராக நியமிக்கப்பட்டார். அசாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவில் சிக்கி 99 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் வெள்ள சேத கணக்கெடுக்கும் பணியை மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஆவணங்கள் சேதமடைந்து லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இழப்பீடு வழங்கும் பணி செப்டம்பர் மாதம் தொடங்கும் என அரசு அறிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டத்தில் தனியார் வால்வோ பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 வாகனங்களும் 20 அடி பள்ளத்தில் விழுந்ததில் 16 பயணிகள் படுகாயமடைந்தனர். பொகரூரு அருகே ஆற்றுப்பாலத்தில் சென்றபோது 2 வாகனங்களும் மோதி தடுப்புச் சுவரை உடைத்து பள்ளத்தில் விழுந்தன. JPSC, JSSC தேர்வு முறைகேடு குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் CBI விசாரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி மாணவர்கள் இன்று சட்டசபையை முற்றுகையிட திட்டமிட்டுள்ளனர். மாணவர்களின் போராட்டம் காரணமாக ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் உள்ள விதான் சபா பவன் கட்டடம் முன்பு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் JPSC, JSSC தேர்வு முறைகேடுகளை கண்டித்து கடந்த 16 நாட்களாக நடைபெற்ற மாணவர் போராட்டத்தின் எதிரொலியாக ஜார்க்கண்ட் பொது சேவை ஆணையத்தின் 3 உறுப்பினர்களின் ராஜினாமாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். மேலும் CID மற்றும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது.
சத்தீஸ்கரில் சிறையில் உள்ள தனது சகோதரர்களுக்கு ஜாமீன் கிடைக்க வேண்டி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் புகைப்படத்தை சுடுகாட்டில் வைத்து மாந்திரிகம் செய்த விசித்திர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. தேவரியைச் சேர்ந்த ரிஷிகேஷ் குமாரின் சகோதரர்கள் இருவர் கத்திக்குத்து சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் நிலையில் ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கங்கை நீரை தோளில் காவடியாக சுமந்து செல்லும் கன்வர் யாத்திரையின் போது கங்கை ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 21 பக்தர்களை மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். கங்ரா காட் பகுதியில் 17 பேர் மீட்கப்பட்டனர். தொடர்ந்து பிரேம் நகர் காட் பகுதியில் 3 காட் பகுதியில் 1 மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். ஸ்ரவன் ஹோலி மாதத்தின் 2வது திங்களை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் சித்தாப்பூரில் உள்ள ஷியாம்நாத் சிவன் கோயிலில் நள்ளிரவு முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரவன் ஹோலி மாதம் சிவபெருமானுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. சிவபெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஸ்ரவன் ஹோலி மாதம் வட இந்தியாவில் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் சிவன் வடிவிலான மணல் சிற்பத்தை வரைந்து அசத்தியுள்ளார். சிற்பத்தின் முன்பு ஓம் நமச்சிவாய எனும் எழுத்துக்களை பொறித்துள்ள நிலையில் சிற்பத்தை காண மக்கள் குவிந்து வருகின்றனர். ஜார்க்கண்ட் மாநிலம் ராம்கர் மாவட்டத்தில் உள்ள தனியார் இரும்பு தொழிற்சாலையில் கொதிகலன் எதிர்பாராத விதமாக வெடித்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் படுகாயமடைந்தனர். வெடி விபத்து காரணமாக கொதிகலன் உலோகம் உருகி சிதறி தொழிலாளர்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டது. விபத்தில் 2 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தின் நிதி நிலைமை நன்றாக உள்ளதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்தார். பெண்களின் ஆதரவினால்தான் முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆட்சி அமைந்ததாக கூறினார். தமிழகத்தில் விவசாயம் அழிந்து வருவதாகவும் ஆவினுக்கு தேவையான பாலை வெளி மாநிலங்களில் இருந்து வாங்கும் நிலை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆட்சி மாறிவிட்டதால் காட்சிகள் மாறிவிட்டன, அணிகள் மாற்றமும் நடந்துவிட்டது, ஆனால் கொள்கை மாற்றம் சாத்தியமில்லை என விசிக மாநில அமைப்பு செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் தெரிவித்தார். சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் 10 ஆண்டு கொள்கை அணி 10 நாளில் காணாமல் போகும் நிலை என்று ஏற்பட்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் கடந்த முறை போல் பேரவைத் தலைவர் பதவியை வலியுறுத்துவோம் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்தார். இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக MLA தான் சபாநாயகராக இருப்பார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களை ஒன்றிணைத்து கல்வி, ஆரோக்கியம் உள்ளிட்ட தேவைகளை நிறைவேற்றுவதே மக்கள் மேடையின் நோக்கம் என்றும் அரசியல் கட்சி தொடங்கும் எண்ணம் இல்லை எனவும் லதா ரஜினிகாந்த் தெரிவித்தார். குழந்தைகள் தினமும் சிறிது நேரமாவது விளையாட வேண்டும் என்றும் சிறுவயது முதலே புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாஜக சார்பில் சென்னையில் மூவர்ண கொடி யாத்திரை நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் தேசிய கொடியை கையில் ஏந்தி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். தியாகராய நகர் பாண்டி பஜாரில் உள்ள மாப்போசி சிலை அருகில் தொடங்கிய ஊர்வலம் பாஜக மாநில தலைமையகமான கமலாலயத்தில் நிறைவடைந்தது. சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற காமராசர் பிறந்தநாள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவில் பாமக முன்னாள் MLA அருள் முதலமைச்சர் ரங்கசாமியை வெகுவாக புகழ்ந்து பேசினார். தமிழ்நாட்டிலும் இயக்கம் தொடங்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் ரங்கசாமியை பார்த்து ஏங்கி இருப்பதாகவும் அடுத்த முறை அவர் தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டும் எனவும் கூறினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே மலைப்பாதையில் தார் சாலை அமைத்து தர வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சுனில் ஆனந்த் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து விரைவில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடம் பேசி சாலை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம், கீழவடகரை, பெருமாள்புரம், அழகர்சாமிபுரம், கள்ளிப்பட்டி, தாமரைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பிற்பகலில் கனமழை கொட்டி தீர்த்ததால் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியது. கருமேகங்கள் கூடி இருள் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் நேற்று காலை முதலே வெயில் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சொல்லுக்குடி, மரவப்பட்டி, மாலையீடு, அன்னச்சத்திரம், அரிமளம், கைக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது.
காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருநள்ளாறு, அம்பேத்கரபுதூர், நெடுங்காடு, கோட்டுச்சேரி, நிரவி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மாவட்டம் முழுவதும் காலை முதலே வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலை வேளையில் கருமேகங்கள் சூழ்ந்து நல்ல மழை பெய்தது. சென்னை மேடவாக்கத்தில் தொகுதி மறுவரையறையை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் மேம்பாலத்தின் கீழ் தொண்டர்கள் கூட்டத்தில் செல்ல முடியாமல் அரசு பேருந்து பாலத்தின் தூணில் உரசி சிக்கிக் கொண்டது. இதனையடுத்து பயணிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் சேர்ந்து பேருந்தை தள்ளி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கும்பினிப்பேட்டையில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையில் அந்த வசதி இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என ஊழியர்கள் கூறியதால் மது பிரியர்கள் வாக்குவாதம் செய்தனர். இதுகுறித்து மாவட்ட டாஸ்மாக் துணை மேலாளர் பார்த்திபனிடம் கேட்டபோது ராணிப்பேட்டை உட்பட தமிழகம் முழுவதும் ஆன்லைன் முன்பதிவு நடைமுறைக்கு வந்துவிட்டதாக தெரிவித்தார். சென்னை அம்பத்தூர் புதூரில் அடுத்தடுத்து 2 நகை கடைகளில் அசல் தங்க நகைகளுக்கு பதிலாக போலி கவரிங் நகைகளை வைத்து திருட முயன்றவரை ஊழியர்கள் கையும் களவுமாக பிடித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. செல்வம் ஜோசப் என்பவர் நகைகள் வாங்குவது போல் நடித்து கடை ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி அசல் நகைகளுக்கு பதிலாக போலி நகைகளை மாற்ற முயன்றதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே சாலையோரம் நின்றிருந்த கார் மீது அரசு பேருந்து மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஓட்டுநர் சாலை ஓரம் காரை நிறுத்திவிட்டு கடைக்கு சென்ற நிலையில் பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் காரில் இருந்த 4 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் மார்த்தாண்டபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. மாவட்டம் ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் சாக்கடை கால்வாய் உடைந்து கழிவுநீர் தேங்கி உள்ளதால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் துர்நாற்றம் வீசி தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறிய பொதுமக்கள் சாக்கடை நீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே 16 வயது சிறுமி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரங்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் கலா தம்பதியின் மகள் 8ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உடலை கைப்பற்றிய போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் உள்ள வடமாநில தொழிலாளர்கள் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டையும் கற்களையும் வீசி தாக்குதல் நடத்திவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடினர். வடமாநிலத்தைச் சேர்ந்த 15 பேர் திருவிக நகரில் உள்ள வாடகை வீட்டில் தங்கி வெளிநாட்டு கார் தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் நிலையில் பைக்கில் சென்ற மர்ம கும்பல் வீட்டின் மீது தாக்குதலை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. திருவாரூரில் காய்கறிகளின் விலை திடீரென உயர்ந்துள்ளது. 1 கிலோ 8 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மாங்காய் தற்போது 80 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 65 ரூபாயாக இருந்த பீன்ஸ் 120 ரூபாயாகவும் 45 ரூபாயாக இருந்த 1 கிலோ கேரட் 95 ரூபாயாகவும் விலை அதிகரித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நகை அடகு கடையின் கதவை கடப்பாறையால் உடைக்க முயன்ற மர்ம நபர்கள் அது முடியாமல் திரும்பி சென்றது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மீனாட்சிபுரம் பகுதியில் உள்ள நகை அடகு கடையில் கொள்ளையடிக்க முயன்ற 3 பேர் கொண்ட கும்பல் கதவை உடைக்க முயற்சி செய்து தோல்வியில் முடிந்தது. சென்னை குரோம்பேட்டை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டதோடு அதனை வாங்கிய இளைஞரையும் போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் தினேஷ்குமார் என்பவரை பிடித்து 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த நிலையில் வாங்கிய கஞ்சா பூஞ்சை பிடித்திருப்பதாக அதனை மாற்ற வந்த இளைஞரும் 2 கிலோ கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டார். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் சிறுவர்களை ஊக்குவிக்கும் வகையில் கால்பந்து பயிற்சி போட்டி நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு சிறுவர்களாக கோல் கீப்பராக நிற்க வைக்கப்பட்டு எத்தனை கோலை தடுக்கிறார்கள் என்ற வகையில் போட்டி நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டன.
தமிழ்நாடு அரசு சொகுசு பேருந்தில் ஏசி பழுதானதால் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு சென்ற பேருந்தில் ஏசி வேலை செய்யவில்லை என ஓட்டுநரிடம் கூறிய நிலையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் கோட்டக்குப்பம் அருகே பேருந்தை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழாவையொட்டி பக்தர்களுக்கு 1 லட்சம் தண்ணீர் பாட்டில் வழங்க கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. சதுரகிரி மலைப்பகுதியில் போதிய மழை இல்லாததன் காரணமாகவும் கோயிலுக்கு செல்லும் ஓடைகளில் நீரின்றி வறண்டு காணப்படுவதாலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கையில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். முனீஸ்வரன், முகேஷ் பாண்டி, ஹரிஹரன் ஆகியோர் இருசக்கர வாகனத்தை சாலையின் குறுக்காக நிறுத்தி ஆயுதங்களை காட்டி பொதுமக்களை அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அந்த தொகுதியின் எம்எல்ஏவும் துணை சபாநாயகருமான ரவிசங்கர் பங்கேற்காதது கட்சியினரிடையே பேசுபொருளாகியுள்ளது. அமைச்சர் வருகையை முன்னிட்டு வைக்கப்பட்டிருந்த வரவேற்பு பதாகைகளிலும் எம்எல்ஏ ரவிசங்கர் பெயர் இடம்பெறவில்லை என கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே சக தொழிலாளியை கொலை செய்துவிட்டு ரயிலில் தப்பிச் சென்ற 2 வடமாநில இளைஞர்களை விஜயவாடாவில் வைத்து போலீசார் கைது செய்தனர். மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த பிரகாஷ் ஜனா என்பவர் செல்போன் மற்றும் பணம் திருடியதாக கூறி அவரது நண்பர்களான ரோஹித் சிங், சயன்தாஸ் குப்தா ஆகியோர் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். திருப்பூர் மாநகரில் சாலையின் நடுவே உள்ள மின்கம்பங்கள் மற்றும் மின் விளக்கு கம்பிகள் முறையாக பராமரிக்கப்படாததால் பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. பல்லடம் சாலையில் மின்கம்பத்தை தொட்ட ஒருவருக்கு மின்சாரம் பாய்ந்து பாதிக்கப்பட்டார். மின்கம்பத்தில் மின்சாரம் பாய்வதை டெஸ்டர் மூலம் சோதித்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே காவல் கட்டுப்பாட்டு எண்ணிற்கு போலி புகார் அளித்துவிட்டு விசாரணைக்கு வந்த தலைமை காவலரை மது போதையில் தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். ரஞ்சித் என்ற இளைஞர் முதலில் புகார் கொடுத்துவிட்டு சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்ததும் வீட்டில் போய் தூங்குங்கள் என நையாண்டியாக கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரி அருகே அனைத்து கல்குவாரிகள் மற்றும் கிரசர்களை மூட வலியுறுத்தி 38 கிராம மக்கள் நாட்டுக்கூட்டம் நடத்தினர். ஜெயங்கொண்டநிலை கிராமத்தில் அரச மரத்தடியில் நடந்த கூட்டத்தில் கனிம வளம் தோண்டக்கூடாத பகுதியாக அறிவிக்கவும் குவாரிகளை மூடவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் ஆகஸ்ட் 19 ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்கும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பேருந்து நிலையம் மற்றும் காரணம்பேட்டை பகுதிகளில் 130 கிலோ கஞ்சா கடத்தியதாக அப்பா, மகன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மைசூர் மற்றும் ஒடிசாவைச் சேர்ந்தவர்களிடம் இருந்து 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா மற்றும் சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் மது போதையில் தாறுமாறாக கார் ஓட்டியவர் சாலையோரம் நின்றவர்கள் மற்றும் எதிரே வந்தவர்கள் மீது மோதியதில் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மின்கம்பத்தின் ஸ்டே கம்பியில் மோதி கார் நின்றதால் மேலும் விபத்துகள் தவிர்க்கப்பட்டன. காரில் இருந்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட முத்துப்பேட்டை கடல் பகுதியில் சுமார் 30 அடி நீளமும் 3 டன் எடையும் கொண்ட பிரைட்ஸ் வகை திமிங்கலம் கரை ஒதுங்கியது. தகவல் அறிந்த வனத்துறையினர், தீயணைப்பு துறையினர் மீனவர்களுடன் இணைந்து நீண்ட நேரம் போராடி திமிங்கலத்தை பத்திரமாக மீண்டும் கடலில் விட்டனர். அரிதாக காணப்படும் திமிங்கலத்தை மீட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூரில் தாவேக தலைவர் விஜய் நீண்ட கால முதல்வராக வேண்டி செங்கோலுடன் சென்னை கோட்டை நோக்கி நடையாத்திரை சென்ற மாவட்ட செயலாளர் வேல்முருகனை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அனுமதி இல்லை என கூறி அடுத்தடுத்து தடுப்புகள் அமைத்ததால் போலீசாருக்கும் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கட்சி தலைமையின் அறிவுறுத்தலை தொடர்ந்து நடையாத்திரையை அவர் தற்காலிகமாக ஒத்திவைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இருசக்கர வாகனம் மோதியதில் பலூன் வியாபாரி படுகாயமடைந்தார். அதனை தட்டிக்கேட்ட இளைஞரை 3 பேர் ஓட தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதல் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மூவரையும் போலீசார் தேடி வருகின்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மத்தூரில் 3ஆம் ஆண்டு சிறுதானியம், காய்கறி, கிழங்கு மற்றும் பாரம்பரிய நெல் திருவிழா நடைபெற்றது. மேலதாளம், கோலாட்டம், முளைப்பாரி ஊர்வலத்துடன் தொடங்கிய விழாவில் 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள், இயற்கை விவசாய பொருட்கள் மற்றும் சிறுதானிய உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டன. கன்னியாகுமரி கடற்கரையில் திடீர் மின்வெட்டு காரணமாக இரவு நேரத்தில் கடற்கரை பகுதி முழுவதும் இருளில் மூழ்கியது. திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் நினைவு மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளை ரசிக்க வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் இருளால் அதிர்ச்சியடைந்து பாதுகாப்பு கருதி அங்கிருந்து வெளியேறினர். இதனால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பிரபல பாட்ரானிக்ஸ் நிறுவனம் டைப் சி மூலம் சார்ஜ் செய்யக்கூடிய லித்தியம் ப்ரோ எனும் லித்தியம் அயன் ரீசார்ஜபிள் பேட்டரியை அறிமுகம் செய்துள்ளது. AA மற்றும் AAA என்ற இரு வகைகளில் பேட்டரி கிடைக்கிறது. பேட்டரிகள் $499 மற்றும் $549 ஆகிய விலைகளில் கிடைக்கிறது. ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படும் நிலையில் அந்நாட்டின் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடன் ராணுவ மற்றும் பொருளாதார சூழல் குறித்து கமேனி ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. எரிசக்தி வளங்களை பாதுகாத்தல் மற்றும் நட்பு நாடுகளுடனான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தும் முறைகள் குறித்து விவாதித்ததாக கூறப்படுகிறது. போரில் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு மற்றும் தங்களின் நிபந்தனைகளை அமெரிக்கா நிறைவேற்றும் வரை ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படாது என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக ஹார்முஸ் நீரிணையை மூடிய ஈரான் நீரிணையை கடக்கும் கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வந்தது. ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முழுமையாக திறந்தால் அணுசக்தி ஒப்பந்தம் எதுவும் இல்லாமல் போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் ஆலோசித்து வருவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் நீரிணையை திறப்பதற்கு ஈரான் விதித்துள்ள புதிய நிபந்தனையின் காரணமாக அமெரிக்காவுடனாக ஒப்பந்தம் முடங்கியதாக தெரிகிறது. தான் இஸ்ரேலின் பிரதமராக பதவி வகிக்கும் வரை காசாவிலோ அல்லது மேற்கு கரையிலோ பாலஸ்தீன தனிநாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என பெஞ்சமின் நேதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்தார். ஹமாஸ் அமைப்பு தங்களின் ஆயுதங்களை கைவிடும் வரை காசாவில் உள்ள இஸ்ரேலிய படைகள் பின்வாங்காது என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் பெல்கராட் நகரில் நள்ளிரவில் அடுக்குமாடி குடியிருப்புகளை குறிவைத்து யுக்ரைன் படைகள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். 150க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு யுக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டால்பின் புயல் கரையை கடந்தபோது சீனாவின் கிழக்கு பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. மணிக்கு 216 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இதனால் 50,000த்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்களில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்ட நிலையில் 10 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பேரரசு இயக்கத்தில் விஜய், த்ரிஷா நடிப்பில் கடந்த 25ஆம் ஆண்டு வெளியான திருப்பாச்சி திரைப்படம் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி திரையரங்குகளில் ரீ-ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. இனி திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளதால் ரீ-ரிலீஸ் படங்களை தான் கொண்டாட முடியும் என அவரது ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அஜித்தின் 64வது திரைப்படத்தின் பெயர் டேர்டெவில் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அஜித்தின் காட்சிகள் மட்டும் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்க படக்குழு திட்டமிட்டுள்ளது. அஜித்தின் 65வது படத்துக்கான பணிகள் 2027 ஜனவரியில் தொடங்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் டேர்டெவில் படப்பிடிப்பு பணிகளில் ஆதிக் ரவிச்சந்திரன் தீவிரம் காட்டி வருகிறார். தொடர் படப்பிடிப்புக்கு மத்தியில் குரங்குடன் கொஞ்சி விளையாடும் வீடியோவை நடிகர் விக்ரம் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த வீடியோவில் குரங்கு என்ன செய்கிறதோ அதுபோன்றே விக்ரமும் செய்து காட்டி மகிழ்ந்தார். விக்ரம் தற்போது ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் தனது 63வது படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார். இப்படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிக்கிறது. தெய்வத்திற்கு பிறகு மனைவி இல்லை, மனைவிக்கு பிறகுதான் தெய்வம் என்று நடிகர் சூரி தெரிவித்தார். சக்தி மசாலாவின் சுயசக்தி விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், பெண்கள் இல்லாமல் எந்த வெற்றியும் முழுமையடையாது என்று கூறினார். பெண்கள் உயரும் போது அவர்களுடன் பல பெண்களின் கனவுகளும் உயர்வதாக குறிப்பிட்ட அவர் தாய்மார்களின் தியாகத்தை இராணுவத்துடன் ஒப்பிட்டார். ரிஷப் ஷெட்டியின் காந்தாரா திரைப்படத்தை பார்த்துதான் கருப்பன் படத்தில் சில காட்சிகளை படமாக்கியதாக இயக்குனர் RJ பாலாஜி கூறினார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ரசிகர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், கருப்பு படத்தில் உள்ள அனைத்து பாடல்களும் தனக்கு பிடிக்கும் என்றார்.
மறைந்த நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜின் திரைப்படங்களை தற்போதும் ரீமேக் செய்யலாம் என நிகழ்ச்சி ஒன்றில் நடிகை ஊர்வசி கூறினார். பாக்யராஜிடம் பர்சனலாக ஒரு நன்றி கூட சொல்லாமல் போய்விட்டேன் என்றும் அவரை போன்று எந்த ஒரு குருவும் இருக்க மாட்டார்கள் எனவும் ஊர்வசி உருக்கமாக பேசினார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் காயம் காரணமாக சில முக்கிய வீரர்கள் விலகியுள்ள நிலையில் தொடரில் பங்கேற்கும் இந்திய வீரர்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. அதன்படி சுப்மன் கில்லை கேப்டனாக கொண்ட அணியில் KL ராகுல், ஜெய்ஸ்வால், பந்த், ஜூரல், ஜடேஜா, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், படிக்கல், சர்ஃப்ராஸ் கான் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். காயமடைந்த வீரர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் மீண்டு வர அவர்கள் ஒன்றும் இயந்திரம் கிடையாது என முன்னாள் வீரர் லட்சுமண் கருத்து தெரிவித்தார். இலங்கை தொடரில் காயம் காரணமாக முக்கிய வீரர்கள் பலர் வெளியேறியது விவாதத்திற்குள்ளானது. வீரர்கள் காயத்திலிருந்து மீண்டு வர மட்டுமல்ல, களத்தில் சிறப்பாக விளையாடவும் உயர்திறன் மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஃபிட்னஸ் சான்றிதழ் அவசியம் என்றார். இலங்கை டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் இருந்து தமிழ்நாடு வீரர் சாய் சுதர்சன் காயம் காரணமாக விலகிய நிலையில் அவருக்கு பதில் சர்ஃப்ராஸ் கான் அணியில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த இறுதி முடிவை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சர்ஃப்ராஸ் கானுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இந்திய அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரர் சேவாக் கருத்து தெரிவித்துள்ளார். சர்ஃப்ராஸ் கான் இந்திய அணிக்காக பல போட்டிகளில் சிறப்பாக ஆடியுள்ளதாகவும் எதற்காக அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு வந்தது என்று தெரியவில்லை எனவும் சேவாக் கூறினார். 2026ஆம் ஆண்டில் இந்திய அணியின் சீனியர் வீரர் ரோஹித் சர்மா அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருப்பதால் 2027 ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பையில் அவர் நிச்சயம் இடம்பெறுவார் என முன்னாள் வீரர் அஜிங்யா ரஹானே கருத்து தெரிவித்தார். ஒரு தொடரை வைத்து ரோஹித் போன்ற வீரர்களின் திறனை மதிப்பிட முடியாது என்றார். TNPL கிரிக்கெட் தொடரின் 10வது லீக் போட்டியில் நெல்லை ராயல் கிங்ஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி திருப்பூர் தமிழன்ஸ் அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த நெல்லை அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 206 ரன்களை குவித்தது. 207 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய திருப்பூர் அணி 18.1 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 207 ரன்களை எடுத்து இலக்கை அடைந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இலவச தரிசனத்திற்காக சுமார் 3 கிலோமீட்டர் நீண்ட வரிசையில் 24 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. பக்தர்கள் வருகை அதிகரித்ததால் மலைப்பாதை சோதனை சாவடியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயிலில் ஆடி திருவிழாவின் 5ஆம் நாளையொட்டி வீதி உலா நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. பர்வதவர்தினி அம்பாளுக்கு நாயக்கர் மண்டபத்தில் சிறப்பு தீபாராதனை நடைபெற்ற பின் வெள்ளியானை வாகனத்தில் எழுந்தருளிய நிலையில் 4 ரத வீதிகள் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஸ்ரீதேவி கொல்லாபுரி அம்மன் கோயிலில் ஆடி மாத 4வது வார திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பெண்கள் தீச்சட்டி ஏந்தியும் இளைஞர்கள் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் திரண்டதால் கோவில் வளாகம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டது.